இந்த சிக்கன் கிரேவி இட்லி தோசைக்கு, சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு, தேங்காய் பால் சாதத்துக்கெல்லாம் சைடிஷா வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். இதை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நீங்களே கண்டிப்பா அசந்துருவீங்க. இது டைமும் ரொம்ப எடுக்காது. ஒரு 15 மினிட்ஸ்ல ஈஸியா அதை செஞ்சிடலாம். ரொம்ப வேலை கம்மி. வாங்க இந்த சிக்கன் கிரேவியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாம். அதில் நான் 50 கிராம் இஞ்சியை தோல் சீவிட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பெரிய பச்சை மிளகாவை 2ஆக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 50 கிராம் பூண்டை தோல் உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு ட்ரையாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நாம் அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு மிளகு பேஸ்ட்டில் இருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே 1/2 கப் கட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக ஒரு 1/2 லெமனை இது மேலே பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நாம் இதை ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணணும். இப்போ நாம் சேர்த்துருக்க மசாலாஸ் எல்லாமே சிக்கனோட எல்லா சைட்லேயும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். மிக்ஸ் பண்ணுறது நீங்கள் கையிலையோ இல்லை ஸ்பூன்லேயோ மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் கையில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா எல்லா சைடும் நல்லாவே ஈஸியாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இந்த டைமில் ஒரு 20 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிடலாம். இப்போது மிக்ஸி ஜார் வச்சுக்கலாம். நான் 3 பெரிய வெங்காயத்தை பெரிய பெரிய சைஸாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போது இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். இதை அரைக்கும்போது தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இது அப்படியே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாலே போதும். இப்போது ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நாம் அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் ஜீரகம் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டை எண்ணெயோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காய பேஸ்ட்டில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும், அது போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுக்கணும். இதை ஒரு 3லிருந்து 5 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் வெங்காயத்தை நல்லா வதக்கணும். இப்போ இந்த டைமில் நாம் மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை இதில் சேர்த்துட்டு நாம் எந்த மசாலாவும் இதில் சேர்க்க போகிறது இல்லை. நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க மசாலாலேயே தான் இதை கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி எடுக்க போகிறோம். இப்போது சிக்கனை இதில் சேர்த்துட்டு நாம் ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்க ஆனியன் பேஸ்ட்டோட சிக்கன் எல்லா சைடும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இதில் 1/2 கப் தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜார் கழுவி இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். 10 நிமிஷத்துக்கு மூடிட்டு அப்படியே விட்டுட வேண்டாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இதை அடிப்பிடிக்காம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ ட்ரையா எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு. இப்போ ஃபைனலாக பொடியை நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லியை நிறைய இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த சூட்லேயே அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதான், நல்ல ஒரு டேஸ்டான சிம்பிளான சிக்கன் கிரேவி ரெடி.